யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு தெரியாது. சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தாமதம் பண்றாரா? நீங்க உழைச்ச உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு இன்னும் நீங்க அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலையா? நீங்க வடிச்ச கண்ணீர் இன்னும் அமைதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? கர்த்தர் தாமதம் பண்றாரே, கேட்க மாட்டாங்களா? இவங்க வந்து தடுத்துட்டாங்களே, அவங்க வந்து தடுத்துட்டாங்களே, நீங்க அமைதியா இருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு கேக்குறீங்களா? 4 நாள் ஆயிட்டு, இனி நாருமே. இதே வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சொல்லலாம், இனி என்ன வாழ்க்கையை, என் பிள்ளை வாழ்க்கையை தூக்கிறது என்ன பாச பிரயோஜனம்? இனி என்ன நிறுத்தி என்ன பாச பிரயோஜனம்? இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய வேலை தப்பா இருக்காது. ஆண்டவருடைய வேலை கரெக்டா தான் இருக்கும். ஆண்டவர் ஏற்ற நேரம்னு வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஏற்ற வேலைன்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு கிடைச்ச 5% தான் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது 100க்கு 100 அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக, ஹalleluya, நீங்க நினைக்காதது, நீங்க யோசிக்காதது, நீங்க ஜெபிக்காதது, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தருடைய